அதிகாரத்துக்கு வா, அதுதான் எல்லா பிரச்சனைக்குமான தீர்வுன்னு சொன்னார் அண்ணல் அம்பேத்கர். அதிகாரத்துக்கு வந்தாலும் இங்கே நிறைய பேரால் நிமிரக்கூட முடியலை. சினிமாவில் வேணால் ஜெயிக்கலாம், ஆனால் நிஜத்தில் நம்ம தலைவராகிட்டு ஊருக்கு நிறையா செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த பொறுப்புக்கு வந்தேன். ஆனால் மன உளைச்சலும் போராட்டமாக தான் இருக்குது இந்த வாழ்க்கை. நீ சைன் பண்ணு, இல்லைன்னா உன்னை பஞ்சாயத்து பிரசிடண்டாக நாங்கள் தூக்கிடுவோம். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு பொது தொகுதியில் நின்று ஜெயிச்ச என்னையை கூட குடியேற்ற தடுக்கிறாங்க. எஸ்சி தலைவர்னு யார் மரியாதை தராங்க? பஞ்சாயத்து ஆஃபீஸுக்கு போய் வந்தால் அதெல்லாம் ஒரு தலைவர் அதெல்லாம் பேசுது, அதெல்லாம் நம்ம கேட்குறத சொல்லணும் போகணும் அப்படின்னு தான் இவருங்க பேசுகிறாங்க. போலீஸ்கிட்ட போய் சொன்னாலும் எடுத்துக்கிற மாட்டாங்க, அதிகாரிகிட்ட சொன்னாலும் எந்த ரெஸ்பான்ஸே கிடையாது. எங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கூட நீங்களாம் ஒரு தலைவரானு கேட்குறாங்க. எந்த ஊரில் இந்த நியாயம் நடக்கும்? என்னை இந்த அளவுக்கு தாக்கி 8 தையல் போடுற அளவுக்கு நடந்தோம். ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் ஆகிட்டோம். எந்த ஒரு அதிகாரியும் என்னை விசாரிக்கலை. இப்போ புதுசாக ஒரு பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ் கட்டியிருக்கோம். முடிஞ்சே 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதில் நாங்கள் போய் உட்காந்துருவோன்றக்காக இன்னும் ஓப்பன் பண்ண விடாமல் இருக்காங்க. சேரில் உட்காரத்துல பிரச்சனை, வேலை வாங்குறதுல பிரச்சனை, அதையே மீறி கொண்டு போனால் அலுவலகத்தில் அதிகாரிகள் கூடயும் பிரச்சனை. மரியாதையத்தே வாழ்கிறோம். என்னைக்கு பெர்சன்ட் ஆனனோ அன்னைக்கே மொத்த மரியாதையும் போயிடுச்சு. ஒரு தலித்துக்குன்னு ஒரு தொகுதியை எதுக்கு கொடுக்குறீங்க? கொடுத்துட்டு எதுக்கு நசுக்கிறீங்க? இந்த பதவிக்கு ஆசைப்பட்டு எங்கள் கௌரவமும் போச்சு, எங்கள் வாழ்க்கையும் போச்சு, என் பொண்ணு வாழ்க்கையும் போச்சு, என் பிள்ளை படிப்பும் போச்சு, எல்லாமும் போச்சு. நிம்மதியும் இல்லாத நாங்கள் இப்போ நடப்படமாக ஆயிரும். எந்த கம்யூனிட்டியில் பிறந்திருந்தா நம்ம மக்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும்னு ரொம்ப நாள் யோசிச்சிருக்கிறேன். யார்கிட்டையும் சொல்ல முடியல. யாருக்கிட்ட போயாச்சும் சொல்லணும். இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறதால எங்களுக்கு இதெல்லாம் புறக்கணிக்கப்படுது. நாங்கள் ஒரு நாள் அசிங்கப்படுறோம். ஒரு தெருவுக்கு குடும்பம் நிம்மதியாக தலைவரை நிற்க முடியல. நான் நிறைய நாள் அசிங்கப்பட்டிருக்கேன்.